வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல். பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் கரும்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கரும்பு 5 அடிக்கு மேல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு அதிரடியான உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் கரும்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கரும்பானது மக்கள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கரும்பானது 5 அடிக்கு மேலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு அறிவிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து தமிழக அரசு தனது அறிவிப்புல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில வருகிற பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசியும் 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பாத்தீங்கன்னா 238 கோடியே 92 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 2 கோடியே 19 லட்சத்து 57,402 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவலானது வெளியாயிருக்கு. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பொங்கல் தொகுப்புல கொடுக்கக்கூடிய கரும்பானது 5 அடிக்கும் மேலாக இருக்க வேண்டும். அதன் கொள்முதல் பார்த்தீங்கன்னா விலை 33 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கூட்டுறவுத்துறையின் மூலம் கண்காணிக்கப்பட்டு கரும்பு கொள்முதல் செய்ய கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 கோடியே 19 லட்சம் அளவுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது. கரும்பு அதிக அளவில் பயிர் செய்யும் மாவட்டங்களிலிருந்து தேவைப்பட்ட மாவட்டங்களுக்கு கரும்புகள் கொள்முதல் செய்யப்படும். இடைத்தரகர்கள் பிரச்சனையின்றி கரும்பு கொள்முதல் நடைபெற வேண்டும் என தமிழக அரசானது தெரிவிச்சிருக்காங்க. கரும்பு பார்த்தீங்கன்னா தரமானதாகவும் 5 அடிக்கு மேலும் இருக்க வேண்டும். இந்த கரும்பானது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சென்றடைவதால் மக்கள் பயனடைவதாகவும் மகிழ்ச்சியும் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.